அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 3 பகுதியிலிருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. மொத்தம் 160 கேள்வி இருக்குங்க. 2018 சமச்சீர் புத்தகம் வந்தது. அப்போ இருந்த தகவலையும் 2025 கடைசி பதிப்பு வந்தது. இதில் என்னென்ன தகவல் இருக்கோ அதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏறு தழுவுதலுங்கிற உரைநடை இருக்குது, அதை பார்க்க போகிறோம். கவிதை பேழையில் மணிமேகலை, மார்கழி பெருவிழா 2 இருக்குது, அதை பார்க்க போகிறோம். மார்கழி பெருவிழா புதிதாக சேர்க்கப்பட்டது, பழைய புக்கில் இல்லை, புதுசாக சேர்த்துருக்காங்க. விரிவானத்தில் தாய்மைக்கு வறட்சி இல்லை, இதை பார்க்க போகிறோம். அகழ்வாய்வுகளை பார்க்க போகிறோம். அகழ்வாய்வுகளை தூக்கிட்டாங்க, இது இப்போ இல்லை, நான் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். இலக்கணத்தில் தொடர் இலக்கணம் பார்க்க போகிறோம். ஆகுபெயர் பார்க்க போகிறோம். மொழித்திறன் பயிற்சி பார்க்க போகிறோம். திருக்குறள் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம லைன் பை லைனாக பார்த்துடலாங்க. டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இன்றைய வீடியோக்கள் போகலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உரைநடையில் ஏறு தழுவுதல் அப்படிங்கிற தலைப்புலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை எவை? வீரத்துக்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். இரண்டாவது கேள்வி, ஏறு தழுவுதல் டேஸ் மற்றும் டேஸ் நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகியுள்ளது. ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் ஃபஸ்ட்டு தோன்றியதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், முல்லை நிலத்திலும் மருதம் நிலத்திலும் கால் கொண்டது. அதாவது அங்கே தான் ஸ்டார்டிங் ஆக ஆரம்பித்தது. தமிழர்களுடைய வாழ்வியலோட பின்னி பிணைந்திருக்கு. மூன்றாவது கேள்வி, டேஸ் தமிழர்களின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. தமிழர்களின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு ஏறு தழுவுதல். நான்காவது கேள்வி, சங்க இலக்கியமான எந்த நூலில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? சங்க இலக்கியமான எந்த நூலில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க. ஏறு தழுவுதல் அப்படின்னாவே நீங்கள் கலித்தொகைன்னு போட்டுடணும். ஐந்தாவது கேள்வி, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? இது ஏறு தழுவுதல்னு பார்த்தோமா, அதை பற்றி சொல்லக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குன்னா கலித்தொகை என்ற நூலில் இருக்குது, கலித்தொகையில் இருக்குது. ஆறாவது கேள்வி, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்னும் பாடல் இடம்பெற்ற பகுதி என்ன? இந்த பாட்டு கலித்தொகையில் தான் இருக்குது. கலித்தொகையில் எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. முல்லைக்கலியில் இருக்குதுங்க. கலித்தொகையில் முல்லைக்கலியில் இருக்குது. ஏழாவது கேள்வி, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர், இது கலித்தொகையின் எத்தனையாவது பாடலாகும்? கலித்தொகையில் இருக்குன்னு பார்த்தோம். கலித்தொகையில் முல்லைக்கலியில் இருக்குது. முல்லைக்கலியில் எத்தனையாவது பாட்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. 102வது பாடலாக இருக்குது. 102வது பாடல். எட்டாவது கேள்வி, நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்வையாய் துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்னும் நூல் எது? அதாவது காளைகளுடைய தோற்றத்தை பற்றி சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா கலித்தொகையில் இருக்குதுங்க, கலித்தொகை. 9வது கேள்வி, நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்வையாய் துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன, இது கலித்தொகையின் எத்தனையாவது பாடலாகும்? முன்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது 102வது பாட்டு. இந்த பாட்டு 106வது பாட்டு. நல்லா கவனிங்க. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு அது 102வது பாட்டு. நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை இந்த பாட்டு 106வது பாட்டு. 10வது கேள்வி, காளைகளின் பாய்ச்சலை எந்த நிலத்து போர் வீரர்களுக்கு நிகராக கலித்தொகை கூறுகின்றது? காளைகளின் பாய்ச்சலை எந்த நிலத்து போர் வீரர்களுக்கு நிகராக கலித்தொகை கூறுகிறது? காளையும் மருது நில போர் வீரர்களும் நிகராக இருக்காங்களாம். இது சொல்லக்கூடிய நூல் கலித்தொகை. 11வது கேள்வி, ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பியம் எது? ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பியம் எது? சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரம். 12வது கேள்வி, ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் எது? ஐம்பெருங்காப்பியம்னா சிலப்பதிகாரம். இலக்கண நூல் எது? புறப்பொருள் வெண்பாமாலை. இது இலக்கண நூல். இதுலேயும் ஏறுகோல் பற்றி சொல்லியிருக்காங்க. 13வது கேள்வி, ஏறு தழுவுதல் பற்றி
பிற்கால சிற்றிலக்கியங்களில் ஒன்றான எந்த நூலில் குறிப்புகள் உள்ளன? ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியமான பல்லு அப்படிங்கிற நூலில், பல்லு வகை நூல்கள்லேயும் குறிப்புகள் இருக்குது. 14வது கேள்வி, எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எந்த நூல் பதிவு செய்துள்ளது? எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எந்த நூல் பதிவு செய்துள்ளது? கண்ணுடையம்மன் பல்லு. 15வது கேள்வி, எருது பொருதார் கல் உள்ள இடம் எது? எருது பொருதார் கல்னு ஒரு கல் இருக்குது. அந்த கல் உள்ள இடம் சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க, சேலம் மாவட்டம். 16வது கேள்வி, கோவுரி செங்கன் கருவந்துறையில் எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு. இந்த நடுகல் உள்ள இடம் எது? இது பார்த்தீங்கன்னா நடுகல்லில் இருக்கிற ஒரு வாசகம். இந்த நடுகல் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இதுதான் வந்து எருது பொருதார் கல். 17வது கேள்வி, கோவுரி செங்கன் கருவந்துறையில் எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு. இந்த நடுகல்லில் உள்ள தகவலின்படி எருது போர் நடைபெற்ற இடம் எது? எருது போர் எங்கே நடந்திருக்குங்க? கருவந்துறைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நடந்திருக்கு. கருவந்துறை என்பதுதான் சரி. 18வது கேள்வி, காளை போர் குறித்த செய்தி உள்ள பெனிஹாசன் சித்திரம் உள்ள இடம் எது? வெளிநாட்டில் பெனிஹாசன் அப்படிங்கிற ஒரு சித்திரம் இருக்குது. அந்த சித்திரத்துலேயும் காளை போர் பற்றிய செய்தி இருக்குது. அந்த சித்திரம் எங்கே இருக்குன்னா எகிப்தில் இருக்குங்க. எகிப்தில் பெனிஹாசன் சித்திரம் இருக்குது. அதில் காளை போர் குறித்த செய்தி இருக்குது. 19வது கேள்வி, காளை போர் குறித்த செய்தி உள்ள கினோசஸ் அரண்மனை சித்திரம் உள்ள தீவு. கினோசஸ் அப்படிங்கிற ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனை சித்திரத்துலேயும் காளை போரை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா கிரீட் தீவில் இருக்குது. கினோசஸ் அரண்மனை கிரீட் தீவில் இருக்குது. 20வது கேள்வி, கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 ஏதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் உள்ள இடம் எது? கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகள், 3 எருதை பலர் கூடி விரட்டுறாங்களாம். இது போன்ற பண்டைய ஓவியம் உள்ள இடம் எது? இது எங்கே இருக்குன்னா கரிக்கையூரில் இருக்குங்க. கரிக்கையூர் எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது. 21வது கேள்வி, திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் உள்ள இடம் எது? 3 காளையை பலர் விரட்டினாங்கன்னா அது கரிக்கையூரில் இருக்குது. ஒரே ஒரு காளையை ஒருத்தர் அடக்க முயல்கிறாரு. அந்த ஓவியம் எங்கே இருக்குன்னா கல்லூத்து மேட்டுப்பட்டியில் இருக்குது. கல்லூத்து மேட்டுப்பட்டி. 22வது கேள்வி, திமிலுடன் கூடிய காளை ஓவியம் உள்ள இடம் எது? திமிலுடன் கூடிய காளை ஓவியம் உள்ள இடம் எது? ஒரு காளை மட்டும் இருக்குதுங்க. எங்கே இருக்குன்னா சித்திரக்கல் புடவில் இருக்குது. 23வது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொறுத்துணுங்க. இதுக்கான பதில் கரிக்கையூர் எங்கே இருக்குது? நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்குது. இந்த கரிக்கையூரில் தான் 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் இருக்குது. கல்லூத்து மேட்டுப்பட்டி எங்கே இருக்குது? மதுரையில் உசிலம்பட்டியில் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா ஒரு காளையை ஒருத்தர் அடக்கிற மாதிரி சிற்பம் இருக்குது. சித்திரக்கல் புடவு தேனியில் மயிலாடும்பாறையில் இருக்குது. திமிலோட கூடிய ஒரு காளையுடைய உருவம் இருக்குது. கருவந்துறை எங்கே இருக்குது? சேலம் மாவட்டத்தில் இருக்குது. எருது பொருதார்கள் இருக்குது. 24வது கேள்வி, சிந்துவெளி அகழ்வாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிக்கிறது என்று கூறியவர் யார்? சிந்துவெளியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாடு தழுவும் கல் முத்திரை இருக்குது, அது நம்முடைய ஏறு தழுவுதலை குறிப்பிடுகிறது என்று கூறியவர் ஐராவதம் மகாதேவன். 25வது கேள்வி, ஏறு தழுவுதல் டேஸ் மக்களின் அடையாளத்தோடும் டேஸ் நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் டேஸ் நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இங்கே சரியாக பொறுத்துணுங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் முல்லை நில மக்களோட அடையாளமாக இருக்குது. மருத நில மக்களோட வேளாண் குடிகளோட தொழில் உற்பத்தியோடு இணைந்தது. பாலை நிலத்தில் மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடு இணைந்தது. இதுதான் சரி. எங்கே எப்படி பயன்படுதுன்னு பார்த்துக்கோங்க. 26வது கேள்வி, ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகளுக்கு என்ன பேருங்க? ஏர் மாடுன்னு சொல்லுவாங்க, எருதுகள்னு சொல்லுவாங்க, ஏறுகள்னு சொல்லுவாங்க. கரெக்டு. காளைகள்னு சொல்ல மாட்டாங்க. ஏரில் பூட்டி உழவு செய்ய பயன்படுவது காளை கிடையாது. 27வது கேள்வி,
மாட்டுப் பொங்கல் அன்று தமிழர்கள் மாடுகளை குளிப்பாட்டி டேஸ் கயிறுகளை அணிவிப்பர். மாட்டுப் பொங்கல் அன்று தமிழர்கள் மாடுகளை குளிப்பாட்டி எந்த கயிறுகளை அணிவிப்பர்? இதுக்கான பதில் மூக்கணாங்கயிறு போடுவாங்க, கழுத்து கயிறு போடுவாங்க, பிடி கயிறு போடுவாங்க, வடக்கயிறுலாம் போட மாட்டாங்க. இது தவறு. 28வது கேள்வி, ஏறு தழுவுதலில் வேறு பெயர்களில் சரியானது எது? ஏறு தழுவுதல் அப்படிங்கிறத வேறு பெயராலையும் அழைப்பாங்க. இங்கே சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா மாடு பிடித்தல்னு சொல்லுவாங்க, கரெக்டு. மாடு விடுதல் சரி, மஞ்சு விரட்டு சரி. மாடு அணைத்தல் என்பது தவறு, மாடு அணைதல்னு வரணும், சரிங்களா? மாடு அணைதல்னு தான் சொல்லுவாங்க, அப்போ இதுதான் தவறு. 29வது கேள்வி, ஏறு தழுவுதலில் வேறு பெயர்களில் சரியானது எது? இன்னும் சில பெயர்கள் இருக்குது. எருது கட்டின்னு சொல்லுவாங்க, கரெக்டு. காளை விரட்டுன்னு சொல்லுவாங்க, கரெக்டு. ஏறு விடுதல்னு சொல்லுவாங்க, கரெக்டு. சல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, கரெக்டு. அனைத்துமே சரி என்பது ஆன்சர். 30வது கேள்வி, சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் டேஸ் கொம்பினால் வளையம் செய்து கட்டுவதாகும். சல்லி அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு வளையங்க, மாட்டுடைய கழுத்தில் அதை கட்டுவாங்க. எதால் கட்டுவாங்கன்னா புளியம் கொம்பினால் செஞ்சு கட்டுவாங்க, புளியம் கொம்பு. 31வது கேள்வி, சங்க காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த டேஸ் நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கம் இருந்தது. சங்க காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த சல்லி அப்படிங்கிற நாணயம், அந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிஞ்சு மாட்டுடைய கொம்புகளில் கட்டி விட்டுருவாங்க. 32வது கேள்வி, காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எது? காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எது? ஸ்பெயின். ஸ்பெயினுடைய தேசிய விளையாட்டு காளை சண்டை. 33வது கேள்வி, தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதல் நிகழ்வின் எப்போது காளைகளுக்கு வழிபாடு செய்வார்கள்? அதாவது ஏறு தழுவுதல் நடத்துவாங்க இல்லைங்களா, அப்போ காளைக்கு வழிபாடு பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா தொடக்கத்திலும் முடிவுலையும் பண்ணுவாங்க. அதாவது ஏறு தழுவுதல் நடக்கிறதுக்கு முன்னாடியும் வழிபாடு பண்ணுவாங்க, முடிஞ்ச பின்னாடியும் வழிபாடு பண்ணுவாங்க. தொடக்கம் முடிவு என்பது சரி. 34வது கேள்வி, ஏறு தழுவுதல் பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. ஏறு தழுவுதல் பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். இதுக்கான பதில் அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்க்கும் விளையாட்டு சரி. பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் விளையாட்டு, இதுவும் சரி. விலங்குகளை முதன்மைப்படுத்தும் வழிபாடு சரி. இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு, இதுவும் சரி. அனைத்தும் சரி என்பதாங்க ஆன்சர், அனைத்தும் சரிதான். 35வது கேள்வி, பொருந்தாத இணை எது? ஏதோ ஒரு இணை பொருந்தாமல் இருக்குங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏறுகோள் எருதுகட்டி இரண்டும் சரிதான், ஒரே இணை. திருவாரூருக்கும் கரிக்கையூருக்கும் சம்மந்தம் இல்லை. கரிக்கையூர் எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு தொல்லியல் ஆய்விடங்கள் சரி. பட்டிமன்றம் பட்டிமண்டபம் சரி. அப்போ இதுதான் தவறு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவிதை பேழையில் மணிமேகலை அப்படிங்கிற தலைப்பிலேருந்து பாட்டு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். 36வது கேள்வி, இரட்டை காப்பியங்கள் யாவை? இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை யாவை? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள். 37வது கேள்வி, தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்ந்தவை எவை? தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்ந்தவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 38வது கேள்வி, மணிமேகலை என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? மணிமேகலை என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க, மணிமேகலை துறவு. 39வது கேள்வி, பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? மணிமேகலை. 40வது கேள்வி, பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது? இதெல்லாம் எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குங்க. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது? மணிமேகலை தாங்க, மணிமேகலை. 41வது கேள்வி, ஐம்பெருங்காப்பியத்தில் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது எது? ஐம்பெருங்காப்பியத்தில் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது மணிமேகலை. 42வது கேள்வி, மணிமேகலை எந்த சமயம் சார்ந்த நூல்? மணிமேகலை எந்த சமயம் சார்ந்த நூல்? மணிமேகலை என்பது புத்த சமயம் சார்ந்த நூல். 43வது கேள்வி, கதை அடிப்படையில் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி எனப்படும் நூல் எது? கதை அடிப்படையில்
சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. 44வது கேள்வி, மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை? மணிமேகலையில் இருக்கிறது காதைகள். மொத்தம் எத்தனை காதைகள் இருக்குன்னா 30 காதைகள் இருக்குதுங்க. 30 காதை இருக்குது. 45வது கேள்வி, விலாவரை காதை மணிமேகலை என்ற நூலின் எத்தனையாவது காதை ஆகும்? மணிமேகலையில் விலாவரை காதைங்கிற ஒரு காதை இருக்குது. அது எத்தனையாவது காதைன்னு கேட்குறாங்க. அது ஃபஸ்ட்டு காதைங்க. முதலாவது காதை தான் விலாவரை காதை. 46வது கேள்வி, மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார்? மணிமேகலை என்ற காப்பியத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். 47வது கேள்வி, சீத்தலை சாத்தனாரின் தொழில் என்ன? சீத்தலை சாத்தனார் என்ன வேலை பார்த்தாங்க? கூல வாணிகம் பண்ணியிருப்பார். கூல வாணிகம். 48வது கேள்வி, கூலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கூலம் என்ற சொல்லின் பொருள் தானியம். கூலம் என்றால் தானியம்னு அர்த்தம். 49வது கேள்வி, சீத்தலை என்ற ஊர் உள்ள இடம் எது? சீத்தலை என்ற ஊர் உள்ள இடம் திருச்சிராப்பள்ளியில் இருக்குதுங்க. சீத்தலை எங்கே இருக்குது? மதுரைன்னு போட்டுறாதீங்க, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. 50வது கேள்வி, சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த ஊர் எது? சீத்தலை அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. ஆனால் சீத்தலை சாத்தனார் எங்கே வாழ்ந்தாங்கன்னா மதுரையில் தான் வாழ்ந்திருப்பார். மதுரை. 51வது கேள்வி, சீத்தலை சாத்தனார் யாருடைய சமகாலத்தவர்? சீத்தலை சாத்தனார் யாரின் சமகாலத்தவர்? இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். 52வது கேள்வி, சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? சீத்தலை சாத்தனாருடைய சிறப்பு பெயர்களில் தவறானது சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, நன்னூறு புலவன் சொல்லுவாங்க, தண்டமிழ் ஆசான்னு சொல்லுவாங்க. தண்டமிழ் புலவன்லாம் கிடையாது, தப்பு. அப்போ அவருக்கு 3 பேர் இருக்குது பாருங்கள். சாத்தன், நன்னூல் புலவன், தண்டமிழ் ஆசான். 53வது கேள்வி, சீத்தலை சாத்தனாரை சாத்தன், நன்னூறு புலவன், தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டியவர் யார்? சீத்தலை சாத்தனாரை சாத்தன், நன்னூறு புலவன், தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டியவர் இளங்கோவடிகள் தான் பாராட்டியிருப்பாருங்க. இளங்கோவடிகள். 54வது கேள்வி, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் எனும் நூல் எது? இந்த 2 வரியை கொடுத்து வேணால் கேட்கலாங்க. இந்த 2 வரியை கொடுத்து எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்பாங்க. மணிமேகலையில் தான் இருக்குது. 55வது கேள்வி, இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது? இந்திர விழா எந்த நகரத்தோடு அதிகம் தொடர்புடையது? புகார் நகரத்தோடு தொடர்புடையது. 56வது கேள்வி, இந்திர விழா பற்றி விவரிக்கும் நூல்கள் என்னென்ன? இந்திர விழா பற்றி விவரிக்கும் நூல்கள் என்னென்ன? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 57வது கேள்வி, இந்திர விழா பற்றி குறிப்பிடும் மணிமேகலையின் காதை என்ன? இந்திர விழாவை பற்றி சொல்லும் மணிமேகலையின் காதை என்ன? விலாவரை காதை. இதுதான் ஃபஸ்ட்டு காதை, விலாவரை காதை. 58வது கேள்வி, இந்திர விழா நடைபெறும் மொத்த நாட்கள் எத்தனை? இந்திர விழா நடைபெறும் மொத்த நாட்கள் எத்தனை? 28 நாட்கள் நடைபெறுங்க. 28 நாட்கள். 59வது கேள்வி, ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலையில் தான் இருக்குது. 60வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான பதில், தோம் என்றால் குற்றம், கோட்டி என்றால் மன்றம், புலம் என்றால் பொன், வேதிகைனா திண்ணை. 61வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான பதில், தூணம் அப்படின்னா தூண், தாமம் என்றால் மாலை, வசி என்றால் மலை, செற்றம் என்றால் சினம், கலாம் என்றால் போர். 62வது கேள்வி, தவறான இணை எது? தவறான இணை எதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. இதுக்கான பதில், கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் எது? இது சரி. காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி, இதுவும் சரி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி, சரி. துருத்தி அப்படின்னா ஆற்றின் கரை கிடையாது, ஆற்றிடை குறைன்னு வரும். ஆற்றிடை
குறைன்னு வரணும். சரிங்களா? ஆற்றிடை குறை என்பதுதான் சரி. ஆற்றின் கரை கிடையாது. அப்போ இதுதான் தவறு. 63வது கேள்வி, பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும். இந்த பாட்டு வரியில் வந்திருக்கிற பாடை மாக்கள் என்ற சொல்லின் பொருள் என்ன? பாடை மாக்கள் என்ற சொல்லின் பொருள் பல மொழிகள் பேசும் மக்கள். பாடை மாக்கள்னா பல மொழிகள் பேசும் மக்கள். 64வது கேள்வி, என்பேராயத்தினரை பொறுத்துக. ஐம்பெருங்குழு, என்பேராயம் அப்படின்னு 2 குழு இருந்திருக்காங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேரை 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அதை ஜாயின் பண்ணி சரியாக சொல்லணும். இதுக்கான பதில் கரும விதிகள் அப்படின்னு வரும். கனக சுற்றம் என்று வரும். இவுளி மறவர்னு வரும். நகர மாந்தர்னு வரும். இதான் சரி. 65வது கேள்வி, என்பேராயத்தில் வராதவர்கள் யார்? என்பேராயம் அப்படின்னா 8 பேர் இருப்பாங்க. என்பேராயத்தில் வராதவர்கள் கர்ணத்தியலவர் வருவாங்க, கருமவதிகள் வருவாங்க, கனக சுற்றம் கடைக்காப்பாளர், நகரமாந்தர் படைத்தலைவர், யானை வீரர், இவ்ளி மறவர் அனைவருமே வருவாங்க. அனைவருமே சரி. என்பேராயத்தில் வருபவர்கள் இந்த 8 பேருமே. சரிங்களா? இங்கே அனைத்துமே சரியாக தான் இருக்குது. தவறு எதுவுமே இல்லை. 66வது கேள்வி, இலக்கண குறிப்பை பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் தோரண வீதியும் தோமருங்கோட்டியும் அப்படின்னா எண்ணுமை. உருபொருள் என்பது உரிச்சொல் தொடர். தாழ் பூந்துரை என்பது வினைத்தொகை. மாற்று மின் பரப்பு மின் என்பது ஏவல் வினைமுற்று. 67வது கேள்வி, இலக்கண குறிப்பில் பொருந்தாதது எது? இலக்கண குறிப்பில் பொருந்தாதது எது? நன்பொருள் என்பது பண்புத்தொகை, தன்மணல் என்பது பண்புத்தொகை, நல்லுரை என்பது பண்புத்தொகை. மூன்றுமே பண்புத்தொகைங்க. மூன்றுமே பண்புத்தொகை. தாழ் பூந்துரை இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். தாழ் பூந்துரை என்பது வினைத்தொகைக்கு வரும். ஸோ தவறு. 68வது கேள்வி, இலக்கண குறிப்பில் பொருந்தாதது எது? இலக்கண குறிப்பில் பொருந்தாதது காய்குலை கமுகன்னா, அதாவது இங்கே என்ன வந்திருக்குன்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை மறைந்துவதற்கு. பூக்குடி வள்ளி என்பதும் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. முத்துத்தாமும் அதே மாதிரி தான். பாங்கறிந்து அப்படின்னா பாங்கினை அறிந்து அப்படின்னு வரும். இங்கே 2ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை வரல. ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்து நாம் பார்க்க போகிறது கவிதை பேழையில் மார்கழி பெருவிழா அப்படிங்கிற தலைப்பில் 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாங்களா? 69வது கேள்வி, மார்கழி மாதத்தில் 4க்கு ஒரு பாடல் வீதம் பாடப்பட்ட 30 பாடல்களின் தொகுப்பு எது? மார்கழி மாதத்தில் 4க்கு ஒரு பாட்டு வீதம் பாடுவாங்க. அப்படி பாடப்பட்ட 30 பாடல்களுடைய தொகுப்பு கொண்டது திருப்பாவையும் திருவெம்பாவையும். திருப்பாவை திருவெம்பாவை. 74வது கேள்வி, திருப்பாவை யாரை முழுமுதற் கடவுளாக கொண்டு எழுதப்பட்டது? திருப்பாவை யாரை முழுமுதற் கடவுளாக கொண்டு எழுதப்பட்டது? திருப்பாவைக்கு வர்றவர் திருமாலை வச்சு எழுதியிருப்பாங்க. 71வது கேள்வி, 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யார்? ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேருங்க. 12 பேரில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள், அவங்க மட்டும்தான். 72வது கேள்வி, சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் யார்? சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள், இவங்களை தான் சொல்லுவாங்க. 73வது கேள்வி, திருப்பாவையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆண்டாள் எழுதியது திருப்பாவை. திருப்பாவையில் மொத்தம் 30 பாடல்கள் இருக்குது. 30 பாடல் உள்ளது. 74வது கேள்வி, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இப்பாடல் திருப்பாவையில் எத்தனையாவது பாடலாகும்? திருப்பாவை எழுதியவர் ஆண்டாள். மொத்தம் 30 பாட்டு இருக்குது. 30 பாட்டில் இது எத்தனையாவது பாட்டுன்னு கேட்குறாங்க. இது 7வது பாடல். இது 7வது பாடல். 75வது கேள்வி, வாத ஊரடிகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? வாத ஊரடிகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் தான் வாத ஊரடிகள்னு சொல்லுவாங்க. 76வது கேள்வி, திருவெம்பாவையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? திருப்பாவைனா 30 பாட்டுன்னு பார்த்தோம். திருவெம்பாவையில் 20 பாட்டு தான் இருக்குதுங்க. நல்ல கவனிங்க. திருவெம்பாவையில் 20 பாடல்கள் தான் உள்ளது. 77வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் ஆனைச்சாத்தன் என்பது கரிக்குருவி. அரவம் என்றால் ஓசை. குழல் என்றால் கூந்தல். நகை என்றால் சிரிப்பு.
78வது கேள்வி, கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னுக்கு நின்றுக யா மாட்டோ நீயே வந்த. இந்த அடிகளில் வந்திருக்கிற கண்ணுக்கினியான் என்பது யாரை குறிக்கிறது? கண்ணுக்கு இனியான் என்பது யாரை குறிக்கிறது? சிவனை குறிக்கிறதுங்க. இது எங்கே இருக்குன்னா திருவெம்பாவையில் இருக்குது. அடுத்து நான் பார்க்க போகிறது விரிவானம். விரிவானத்தில் தாய்மைக்கு வறட்சி இல்லை, ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். 79வது கேள்வி, தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதை சிறுகதையாக எழுதியவர் யார்? தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதை சிறுகதையாக எழுதியவர் சுசமுத்திரம். 80வது கேள்வி, தனது வளத்தம்மாவின் வரலாற்றை சுசமுத்திரம் டேஸ் என்ற பெயரில் கதையாக எழுதினார். தனது வளத்தம்மாவின் வரலாற்றை என் கதைகளின் கதை என்ற பெயரில் கதையாக எழுதியிருக்காரு. 81வது கேள்வி, சுசமுத்திரம் டேஸ் மாவட்டம் திப்பனம்பட்டியை சார்ந்தவர். சமுத்திரம் பிறந்த ஊர் திப்பனம்பட்டி. அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குதுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் திப்பனம்பட்டி இருக்குது, அங்கே தான் சுசமுத்திரம் பிறந்திருக்காரு. 82வது கேள்வி, சுசமுத்திரம் டேஸ் சிறுகதைகளை எழுதியுள்ளார். அதாவது சுசமுத்திரம் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார்னு கேட்குறாங்க. 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. 83வது கேள்வி, சுசமுத்திரத்தின் சிறுகதைகளில் பொருந்தாதது எது? சுசமுத்திரம் எழுதிய சிறுகதைகளில் பொருந்தாதது, நல்லா கவனிங்க, இங்கே சிறுகதையை தான் கேட்டிருக்காங்க. குற்றம் பார்க்கில், வாடாமல்லி, பாலைப்புறா எல்லாமே சிறுகதைகள். வேரில் பழுத்த பலா என்பது சிறுகதை கிடையாது, இது புதினம். அதனால் இதுதான் பொருந்தாதது. 84வது கேள்வி, வேரில் பழுத்த பலா என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? வேரில் பழுத்த பலா இது புதினம். இந்த புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சுசமுத்திரம். 85வது கேள்வி, சுசமுத்திரம் எழுதிய டேஸ் என்ற சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசை பெற்றது. சுசமுத்திரம் எழுதிய குற்றம் பார்க்கில் அப்படிங்கிற சிறுகதை தொகுதிக்கு தமிழக அரசுடைய பரிசு கிடைத்திருக்கு. 86வது கேள்வி, தாய்மைக்கு வறட்சி இல்லை, இந்த கதை நிகழும் இடம் எது? தாய்மைக்கு வறட்சி இல்லை, இந்த கதை எங்கே நிகழுது அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற குல்பர்காவில் நடக்குது. குல்பர்கா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானத்தில் அகழ்வாய்வுகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை கொடுத்துருந்தாங்க. இப்போ இல்லைங்க, இதை தூக்கிட்டாங்க. இருந்தாலும் தேர்வில் கண்டிப்பாக கேள்விகள் வருங்கிறதுனால நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் இருக்குது, பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க. 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9, 10 எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் இன்னும் மற்ற வீடியோக்களை பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எஃபர்ட் போட்டு தான் வீடியோ மேக் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? 87வது கேள்வியை பாருங்கள். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் எது? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 88வது கேள்வி, பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் என்ன? பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் மணிமேகலை. 89வது கேள்வி, பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் என்ன? பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் கம்பராமாயணம். 90வது கேள்வி, பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணை ஏ என்று கூறும் நூல் என்ன? பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணை ஏ என்று கூறும் நூல் திருவாசகம். 91வது கேள்வி, எங்கு நடந்த அகழ்வாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன? எங்கு நடந்த அகழ்வாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன? இதுக்கான பதில் அரிக்கமேடில் நடந்த அகழ்வாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 92வது கேள்வி, ரோமானிய பழங்காசுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? மட்பாண்டம்னா அரிக்கமேடு, ரோமானிய பழங்காசுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கு. 93வது கேள்வி, இந்தியாவின் முதல் கல்லாயுதத்தை கண்டறிந்தவர் யார்? இந்தியாவின் முதல் கல்லாயுதத்தை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ப்ரூஸ்பூட். இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ராபர்ட் ப்ரூஸ்பூட்.
94வது கேள்வி, 1863இல் ராபர்ட் ப்ரூஸ்வுட் டேஸ் என்ற இடத்தில் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். இந்தியாவுடைய முதல் கல்லாயுதத்தை கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ப்ரூஸ்வுட். எப்போன்னா 1863. அவர் எங்கே கண்டுபிடிச்சாருன்னா பல்லாவரம் பக்கத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காரு. 95வது கேள்வி, ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு என்ன? ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு என்ன? 1914. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன். இது வந்து எக்ஸாமில் வந்த கேள்விங்க. என்ன அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் என்பது எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதை 2-3 முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதிச்சநல்லூர் என்பது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதுக்கான பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 96வது கேள்வி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என்று பாடியவர் யார்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று பாடியவர் பவணந்தி முனிவர். இது எங்கே இருக்கும்னா நன்னூலில் இருக்கும். அடுத்து நான் பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் தொடர் இலக்கணம் பார்க்க போகிறோம். 97வது கேள்வி, தொடரின் 3 உறுப்புகளில் தவறானது எது? ஒரு தொடர் அப்படின்னா அதில் முக்கியமானது 3 உறுப்புகள். ஒன்று எழுவாய், இன்னொன்று பயனிலை, இன்னொன்று செய்யப்படு பொருள். செய்பொருளாம் வராதுங்க, தவறு. ஒரு தொடரில் 3 உறுப்புகள் இருக்கும். எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள். இந்த 3 தான் முக்கியம். 98வது கேள்வி, தொடருக்கு இன்றியமையாதது எது? ஒரு தொடர் இருக்குன்னா அந்த தொடருக்கு இன்றியமையாதது எது? 2 முக்கியமானதுங்க. கண்டிப்பாக எழுவாய் இருக்கணும், பயனிலை இருக்கணும். செய்யப்படு பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் 2 இருக்கணும். எழுவாய் இருக்கணும், பயனிலை இருக்கணும். 99வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கான பதில் எட்வர்டு அப்படிங்கிறது எழுவாய், படித்தாய் அப்படிங்கிறது தோன்றா எழுவாய், பூத்தது என்பது பயனிலை, சொன்னவள் கலா என்பது பெயர் பயனிலை. அடுத்து நான் பார்க்க போகிறது இலக்கணத்தில் ஆகு பெயர் பார்க்க போகிறோம். 100வது கேள்வி, முதலாகு பெயர் என்பதன் மற்றொரு பெயர் என்ன? முதலாகு பெயர் என்பதன் மற்றொரு பெயர் என்ன? பொருளாகு பெயர்னு சொல்லுவாங்க. முதலாகு பெயரை பொருளாகு பெயர்ன்னு சொல்லுவாங்க. 101வது கேள்வி, முதற் பொருள் அதன் சினைக்கு ஆகி வருவதற்கு பெயர் என்ன? முதல் பொருள் அதனுடைய சினைனா உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். பொருளாகு பெயர். 102வது கேள்வி, முல்லையை தொடுத்தால் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? முல்லையை தொடுத்தால் என்பது பொருளாகு பெயர். பொருளாகு பெயர். 103வது கேள்வி, வகுப்பறை சிரித்தது, இது எந்த வகையான ஆகு பெயர்? வகுப்பறை சிரித்தது என்பது இடவாகு பெயர். 104வது கேள்வி, கார் அறுத்தான் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? கார் அறுத்தான் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? இது காலவாகு பெயர். கார் அறுத்தான் என்பது காலவாகு பெயர். 105வது கேள்வி, மறுகொழுந்து நட்டான் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? மறுகொழுந்து நட்டான் என்பது சினையாகு பெயர். மறுகொழுந்து நட்டான் என்பது சினையாகு பெயர். 106வது கேள்வி, மஞ்சள் பூசினாள் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? மஞ்சள் பூசினாள் என்பது பண்பாகு பெயர். பண்பாகு பெயர். 107வது கேள்வி, வற்றல் தின்றான் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? வற்றல் தின்றான் என்பது தொழிலாகு பெயர். வற்றல் தின்றான் என்பது தொழிலாகு பெயர். 108வது கேள்வி, வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது கருவியாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது கருவியாகு பெயர். 109வது கேள்வி, பைங்கூழ் வளர்ந்தது என்பது, இது வந்து எவ்வகையான ஆகு பெயர்னு கேட்குறாங்க. பைங்கூழ் வளர்ந்தது என்பது காரியாவாகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது என்பது காரியாவாகு பெயர். 110வது கேள்வி, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன், இதில் வந்துள்ள ஆகு பெயர் என்ன? அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது கருத்தாவாகு பெயர். கருத்தாவாகு பெயர். 111வது கேள்வி, ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது, இது வந்து எவ்வகையான ஆகு பெயர்னு கேட்குறாங்க. ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது எண்ணல் அளவையாகு பெயர். எண்ணல் அளவையாகு பெயர். 112வது கேள்வி, 2 கிலோ கொடு என்பது, 2 கிலோ கொடு என்பது எவ்வகையான ஆகு பெயர்? எடுத்தல் அளவையாகு பெயர். 2 கிலோ கொடு என்பது எடுத்தல் அளவையாகு பெயர். 113வது கேள்வி, அரை லிட்டர் வாங்கு என்பது, அரை லிட்டர் வாங்கு என்பது
முகத்தல் அளவையாக பெயர். அரை லிட்டர் வாங்கு என்பது முகத்தல் அளவையாக பெயர். 114வது கேள்வி, 5 மீட்டர் வெட்டினான் என்பது, இது எவ்வகையான ஆகு பெயர்னு கேட்குறாங்க. 5 மீட்டர் வெட்டினான் என்பது நீட்டல் அளவையாக பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திறன் அறிவோம். இதில் பலவுள் தெரிய அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக் கொஷின் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம கேள்விகளை பார்க்கலாம். 115வது கேள்வி, ஐம்பெருங்குழு என்பேராயம், இந்த சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன? ஐம்பெருங்குழு என்பேராயம், இந்த சொற்கள் உணர்த்தும் இலக்கண குறிப்பு தொகை சொற்கள். 116வது கேள்வி, பெயர் அடை இடம்பெறாத தொடரை கண்டறிக. பெயர் அடை இடம்பெறாத தொடர், நல்ல என்பது பெயரடை, இனிய என்பது பெயரடை, கொடிய என்பது பெயரடை, எந்த என்பது பெயர் அடை கிடையாது. ஸோ இதுதான் தவறு. 117வது கேள்வி, முறையான தொடர் அமைப்பை குறிப்பிடுக. எது முறையான தொடர்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இதுதான் முறையான தொடர். 118வது கேள்வி, பைங்கூழ் வளர்ந்தது, ஆகு பெயரின் வகை அறிக. ஆகு பெயரின் வகையை கண்டறிக. பைங்கூழ் வளர்ந்தது என்பது காரியவாகு பெயர். 119வது கேள்வி, தோரண வீதியும் தோமரு கோட்டியும் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன? தோரண வீதியும் தோமரு கோட்டியும் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் எண்ணும்மை. இந்த இரண்டுமே எண்ணும்மை. 120வது கேள்வி, சொற்றொடர்களை முறைப்படுத்துக. சரியாக முறைப்படுத்துங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. இதுதான் சரி. ஃபஸ்ட்டு வரணும், செகண்டு, தேர்டு. தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. இதுதான் சரி. 121வது கேள்வி, பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் கூற்று எது? தவறான செய்தியை தரும் கூற்று என்னன்னு கண்டுபிடிக்கணும். அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. சரி. புறப்பொருள் வெண்பாமாலை எனும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. இதுவும் சரி. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. 8 தொகை, 10 பாட்டு, உச்சரித்து பாருங்கள், வல்லினம் மிகும். பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. சரி. அப்போ தவறான செய்தி தரும் கூற்று என்பது இதுதான். 122வது கேள்வி, பொருந்தாத தொடரை கண்டறிக. ஏதோ ஒன்று பொருந்தாத தொடராக இருக்குதுங்க. இதுக்கான பதில் 12 ஆழ்வார்களுள் ஆண்டாளும் ஒருவர். சரி. சூடி கொடுத்த சுடர்கொடி என்று ஆண்டாள் அழைக்கப்படுகின்றார். கரெக்டு. திருவம்பாவையை இயற்றியவர் ஆண்டாள். தவறு. எழுதியவர் மாணிக்க வாசகர்னு பார்த்தோம். மாணிக்க வாசகர். இதில் பார்த்தீங்கன்னா 20 பாட்டு தான் இருக்கும். இது தவறு. நம்மாழ்வாரின் மகளாவார் ஆண்டாள். இது தவறு. பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். 123வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய கல்மரப் படிமம் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் என்னென்ன? உலகின் மிகப்பெரிய கல்மரப் படிவம் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் அரியலூரும் பெரம்பலூரும். 124வது கேள்வி, டைனோசர் உலாவித் திரிந்த தமிழ்மண் என்று அழைக்கப்படுவது எது? டைனோசர் உலாவித் திரிந்த தமிழ்மண் என்று அழைக்கப்படுவது அரியலூரும் பெரம்பலூரும். 125வது கேள்வி, எந்த மாவட்டத்தில் கடல் பகுதி இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன? எந்த மாவட்டத்தில் கடல் பகுதி இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன? பெரம்பலூர் மாவட்டம். 126வது கேள்வி, கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? கரூரில் அமராவதி ஆற்றுத்துறை இருக்குது. அங்கே காங்கேய மாடுகளுடைய உருவம் பொறித்த நாணயம் கிடைச்சிருக்கு. சேரர் கால நாணயம் கிடைச்சிருக்கு. அது கிமு 1 நூற்றாண்டை சார்ந்தது. 127வது கேள்வி, பிரித்து எழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதை பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. இதுதான் சரி. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. 128வது கேள்வி, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகையான தொடர்? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. தென்னிந்திய மாட்டினங்களின் தாயின்னு சொல்லுவாங்க, அல்லது தமிழக மாட்டினங்களின் தாய் என்பது காங்கேய மாடுகள். இதுக்கான பதில் இது செய்தி தொடர். இது ஒரு செய்தி, இது செய்தி தொடர். 129வது கேள்வி, பொறுத்துக. மயங்கொலி சொற்களை கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் இந்த கரை. கரை என்பது ஆற்றின் ஓரம். இந்த கரை என்பது அழுக்கு. இந்த குளவி என்பது வண்டு.
இந்த குளவி என்பது குழந்தை. 130வது கேள்வி பொறுத்துக. மயங்கொலி சொற்களை கரெக்டாக பொறுத்தணுங்க. இதுக்கான பதில் இந்த பாலை. பாலை என்பது ஒரு வகையான மீன் வகை. இந்த பாலை என்பது பாலை மரம். இந்த பறவை அப்படின்னா கடல். இந்த பறவைனா பறக்கும் உயிரினங்கள். 131வது கேள்வி பொறுத்துக. மயங்கொலி சொற்களை வச்சு பொறுத்தணுங்க. இதுக்கான பதில் இந்த மறை. மறை என்றால் வேதம். இந்த மறை என்றால் மான். அலை என்றால் கடல் அலை. இந்த அலை என்றால் கூப்பிடு. 132வது கேள்வி அகராதியில் காண்க. இதுக்கான பதில் இயவை அப்படின்னா மூங்கில் அரிசி. சிட்டம் என்றால் நீதி. தகல்வு என்றால் அறிவுக்கும் வரும் உண்கலத்துக்கும் வரும். பௌரினா பெரும் பன்வகை. 133வது கேள்வி கலைச்சொற்கள் அறிவோம். கலைச்சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் எக்ஸ்கிவேஷன் அப்படின்னா அகலாய்வு. ஹீரோஸ்டோன்னா நடுகள். எம்போஸ்டு ஸ்கல்ப்சர்னா புடைப்புச் சிற்பம். எபிகிராஃபினா கல்வெட்டியல். 134வது கேள்வி கலைச்சொற்கள் அறிவோம். கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. ஆர்கியாலஜினா தொல்லியல். பயாலஜினா உயிர்நூல். 135வது கேள்வி தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ஆ. தட்சிணாமூர்த்தி. 136வது கேள்வி தமிழர் வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் மா. ராசமாணிக்கனார். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழர் நாகரிகமும் பண்பாடும்னா தட்சிணாமூர்த்தி. தமிழர் வரலாறும் தமிழர் பண்பாடும்னா ராசமாணிக்கனார். 137வது கேள்வி தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் க. ரத்னம். 138வது கேள்வி தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலின் ஆசிரியர் க. ராஜன். 139வது கேள்வி தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் க. வித்யானந்தன். தமிழர் சால்பு இந்த நூலை எழுதியவர் க. வித்யானந்தன். அடுத்து நாம் பார்க்க போகிறது திருக்குறள். 140வது கேள்வி தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் எது? தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் திருக்குறள். 141வது கேள்வி உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? திருக்குறள். 142வது கேள்வி திருக்குறளின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? திருக்குறளின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது தமிழ் மறைன்னு சொல்லுவாங்க. கரெக்டு. முதுமொழி கரெக்டு. பொருளுரை கரெக்டு. முதுமறை கிடையாது, பொதுமறை. ஸோ இதுதான் தவறு. 143வது கேள்வி திருக்குறளின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? திருக்குறளின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது பொதுமறைன்னு சொல்லுவாங்க, முப்பால்னு சொல்லுவாங்க, பொய்யாமொழின்னு சொல்லுவாங்க, வாயுரை வாழ்த்துன்னு சொல்லுவாங்க, தெய்வம்னு சொல்லுவாங்க. அனைத்துமே சரி. இங்கே பொருந்தாது எதுவுமே இல்லை. அனைத்துமே திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள் தான். 144வது கேள்வி திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? திருக்குறள் என்பது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 145வது கேள்வி திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்புக்கு பெயர் என்ன? திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்புக்கு பெயர் என்ன? திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை. ஃப்ரெண்ட்ஸ், பழைய சமச்சீர் புத்தகத்தில் இந்த திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற புத்தகத்தில் எத்தனை பாட்டு இருக்குது, எத்தனை புலவர்கள் எழுதினாங்க அப்படிங்கிற தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? பழைய சமச்சீர் புத்தகம் 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. 6ஆம் வகுப்பு, ஆமாம் 6ஆம் வகுப்பில் தான் இருக்குது. நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பாட்டு இருக்குது, எத்தனை புலவர்கள் எழுதியிருக்காங்கன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 146வது கேள்வி திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது நாயனார்னு சொல்லுவாங்க, தேவர்னு சொல்லுவாங்க, முதற்பாவரர் சொல்லுவாங்க, தெய்வ புலவர் சொல்லுவாங்க. அனைத்துமே சரிங்க. பொருந்தாது எதுவுமே இல்லை. அனைத்துமே திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் தான். 147வது கேள்வி திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாது எது? திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாது நான்முகனார்னு சொல்லுவாங்க, மாதானுபங்கின்னு சொல்லுவாங்க, சின்னா போதார் சொல்லுவாங்க, பெருநாவல்னு சொல்லுவாங்க. அனைத்துமே சரிதான். பொருந்தாது எதுவுமே இங்கு இல்லை. 148வது கேள்வி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்குறாங்க.
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி உவமை அணி வந்திருக்கு. உவமை அணி வந்திருக்கு. 149வது கேள்வி. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரியற்று. இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்ன? சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரியற்று. இந்த திருக்குறளில் வந்திருக்கிறதும் உவமை அணி தான் வந்திருக்கு. 150வது கேள்வி. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இந்த குறளில் வந்திருக்கிற அணி என்ன? குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இந்த குறளில் வந்திருக்கிறது சொற்பொருள் பின்வரு நிலையணி வந்திருக்கு. சொற்பொருள் பின்வரு நிலையணி. 151வது கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த குறளில் வந்திருக்கிற அணி என்ன? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் வந்திருக்கிறதும் சொற்பொருள் பின்வரு நிலையணி தான் வந்திருக்கு. 152வது கேள்வி. பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை கல். இந்த குறளில் வந்திருக்கிற அணி என்ன? பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை கல். இந்த குறளில் வந்திருக்கிறது ஏகதேச உருவகணி வந்திருக்கு. ஏகதேச உருவகணி. 153வது கேள்வி. திருவள்ளுவர் கூற்றின்படி கனவிலும் கூட துன்பம் தருவது எது? திருவள்ளுவர் கூற்றின்படி கனவிலும் கூட துன்பம் தருவது செயல் வேறு சொல் வேறு என்பவருடைய நட்பு. செயல் வேறு சொல் வேறு என்பவரின் நட்பு. 154வது கேள்வி. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812ங்க. 1812 தான் திருக்குறளை முதல்ல அச்சிட்டாங்க. 155வது கேள்வி. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் எது? திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பறிதல். 156வது கேள்வி. முற்கால திருக்குறள் உரைகளுள் சிறந்த உரை எது? முற்காலத்தில் 10 பேர் உரை எழுதினாங்க. பழைய திருக்குறள் உரையில் சிறந்த உரை அப்படின்னா பரிமேலழகர் உரை. பரிமேலழகர் உரை. 157வது கேள்வி. திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர் தான் எழுதியிருப்பார். முதல் உரை எழுதியவர் மணக்குடவர். சிறந்த உரைனா பரிமேலழகர். 158வது கேள்வி. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றிருக்குங்க. 7 இடத்துல வந்திருக்கு. 159வது கேள்வி. திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் வந்துள்ளது? திருக்குறளில் 7 அப்படிங்கிற சொல் 8 குறட்பாக்களில் வந்திருக்கு. நல்லா கவனிங்க. கோடிங்கிறது 7 இடத்துல வந்திருக்கு. 7 அப்படிங்கிறது 8 இடத்துல வந்திருக்கு. 160வது கேள்வி. திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பு தான் மொழிபெயர்த்திருப்பார். 161வது கேள்வி. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். தஞ்சை ஞானப்பிரகாசர். 162வது கேள்வி. தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். ஒருத்தரை நண்பராக மாற்றுறதுக்கு முன்னாடி ஆராயினும், அப்படி நண்பராக மாற்றின பிறகு ஐயப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது தீரா இடும்பை தரும். 153வது கேள்வி கடைசி கேள்விங்க. வெற்றிகரமாக நம்ம முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுத்துக்க, சரியாக பொறுத்துணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற இயலுக்கும் வீடியோ போட்டிருக்கோம், மற்ற வகுப்புகளுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, வீடியோ பார்க்கலாமா? பசுமண் களத்துள் நீர் பெய்திரியற்று அப்படின்னா சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதைப் போல. தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்பது ஒருவரின் செயல்பாடுகளே உரசி ஆராயும் உரைகள். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்பது அவ்வளவருக்கு பெருமை உண்டாக்கும். செல்வத்துள் எல்லாம் தலை என்பது செவிச்செல்வம். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் நம்ம 163 கேள்வியை பார்த்துருக்கோம். இதே வீடியோவை இன்னும் 2-3 முறை நேரம் கிடைக்கும்போது போட்டு கேட்டிங்கன்னா போதும், மனசில் ஈஸியாக பதிஞ்சிடும். எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.